ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் கோயிலில் நகை எல்லாம் போலி நகைன்னு அந்த பழி சிந்து மேலே வந்துடுதுங்க. உடனே போலீஸை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. வரும்போது சஞ்சயா இருக்கிறாரு அந்த போலீஸு. உடனே அவர் கேட்குறாரு என்ன விஷயம் அப்படின்ட்டு. இது மாதிரி சிந்து மேலே எல்லாருமே பழியை சுமத்துறாங்க. சிந்து கிட்ட தான் ஒரு வாரம் நகையை கொடுத்து வச்சுருந்தோம். ஆனால் இப்போ கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்தும் போது அந்த நகை எல்லாம் போலி கவரிங் நகையாக இருக்குன்றாங்க. உடனே யாராருக்கு யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்குன்றாங்க. ஆனால் மகா மட்டும் சொல்கிறாங்க, சார் இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை முதல்ல இந்த சிந்துவை இழுத்துக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நல்லா அடின்னு அடித்து இவளை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிந்து இல்லை சார், நான் எடுக்கல சார், அந்த நகையை நான் எடுக்கலன்றாங்க. அப்புறம் அன்னபூர்ணியும் சொல்கிறாங்க, ஏண்டி என் மேலே பழி வரணுன்றதுக்காக அம்மனுக்கு போட்ட நகை போலி நகைன்னு எல்லாம் என்னை குற்றம் சொல்லணுன்றதுக்காக நீ இது மாதிரி பண்ணிட்டியா? நீ என் புள்ள கூட உன்னை வாழ விடலைன்றதுக்காக நீ இது மாதிரி பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி சிந்துவை பார்த்து திட்டுறாங்க. உடனே சிந்து அழுகுறாங்க, இல்லை அத்தை, நான் நகையெல்லாம் மாற்றலை, அது எப்படி மாறுச்சுன்னே எனக்கு தெரியல அத்தை அப்படின்றாங்க. உடனே சஞ்சய் கேட்குறாரு சிந்துக்கிட்ட, ஏன் சிந்து நீங்கள் நகையெல்லாம் கொண்டு போய் எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரூமில் தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து. சரி, நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் ரூமை லாக் பண்ணிட்டு போவீங்களா இல்லை அப்படியே பூட்டாமலே போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நான் பூட்டாமல் தான் போவேன் சார், ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வேறு யாரும் வரமாட்டாங்க, அதனால் நம்பிக்கையான இடம் தானேன்னு சொல்லிட்டு நான் பூட்டாமல் தான் போவேன் அப்படின்றாங்க. என்ன சிந்து, ஒரு நகையை எடுத்துன்னு போய் ரூமில் வச்சுருக்கீங்க, பூட்டிக்கிட்டு போவேனாவா எங்கே போனாலும் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை சார், எங்கள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்களேன்ற நம்பிக்கையில் போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா சிந்துன்னு கேட்குறாங்க. இல்லை சார், நான் யார் மேலேயும் சந்தேகப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பியும் மகா சார், இவ இப்படியெல்லாம் கேட்டால் உண்மையை ஒத்துக்கவே மாட்டா, இவளை இழுத்துன்னு போய் சரியான உதச்சி விசாரிங்க, அப்போ வரும் பாருங்க உண்மைலாம் அப்படின்னு மகா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் சிவா கிட்ட கேட்குறாரு, சிவா நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க சிவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிவா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார், சிந்து இதை பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் இது வேற யாரோ தான் நகையை மாற்றி வச்சுருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிவா. உடனே சஞ்சய்க்கு சரி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஆறுமுகமாக சொல்கிறாரு, அம்மா சிந்து இது மாதிரி வேலைலாம் செஞ்சுருக்க மாட்டாங்கம்மா, அவங்க நகையை மாற்றிருக்க மாட்டாங்க, வேற யாரோ தாம்மா செஞ்சுருக்காங்க இந்த வேலையை அப்படின்னு ஆறுமுகமாக சொல்கிறாரு. அப்போ சஞ்சய் சொல்கிறாரு, சிவாவும் ஆறுமுகமும் சிந்து மேலே சந்தேகப்படலை, மகா ஆண்டி மட்டும்தான், அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் சிந்துவை சந்தேகப்படுறாங்க. அன்னபூர்ணி அம்மா நீங்கள் சொல்லுங்கள், சிந்துவை நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போயிட்டு விசாரிக்கணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாரு. உடனே அன்னபூர்ணி அவளை கூட்டிகிட்டு போய் விசாரிங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சஞ்சய், உங்கள் வீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சிவா எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்னேகாவா, உன்னை பாருடி எப்படி பண்ண போகிறாங்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க எல்லாருமே. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா சிந்து அந்த நகையை கொண்டு வரது வரையும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாக ரிப்பேராக இருக்குது, அதில் பதிவாகவே இல்லை. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவாகலையே ஏன்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கலான்ட்டு சிவாவும் சஞ்சயும் பார்க்குறாங்க. மேலே அந்த ஒயர் கட்டாக இருக்குது. ஒயர் கட் ஆகுனதும் இது எப்படி கட்டாச்சு அப்படின்னதும் உடனே மகா என்ன சொல்கிறாங்கன்னா, தோ நிற்கிறாளே அவள் தான் பண்ணியிருப்பா, பின்ன நகையை திருட போகிறான்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பா அப்படின்றாங்க. மேலும் மேலும் பைரவியும் சொல்கிறாங்க, சிந்து நீ நகையை எடுத்திருந்தா கொடுத்துரு, இது அன்னபூர்ணிக்கு அத்தைக்கு மட்டும் இல்லை அசிங்கம், நம்ம அப்பா அம்மாவுக்கும் தான் சிந்து, அவங்களும் உயிரை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி. சிந்து பைரவியை பார்த்து, என்ன பைரவி இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்க, நீ போய் என்ன சந்தேகப்படுறிய, நான் அம்மன் நகையை எடுத்திருப்பேனா அப்படின்றாங்க. இல்லை பைரவி, நீ சொன்ன ஒரு பொய்யினால் எல்லாருமே உன்னை சந்தேகப்படுறதா ஆகிப்போச்சு, அந்த சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் பைரவி சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி. உடனே டாக்டரே என்னை நம்பு டாக்டரே, நம்பு டாக்டரேன்றாங்க. சிந்து நீ எடுத்திருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், இது யாரோ பண்ண வேலை தான் அப்படின்றாங்க. அப்புறமா அன்னபூர்ணி அம்மா நீங்கள் சஞ்சய் இவங்களை போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டு விசாரிங்க சிந்துவை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லேடிஸ் போலீஸை வர வச்சு
சிந்துவை கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கிறதுக்காக. நாளைக்கு சிந்துவை எப்படி விசாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் சஞ்சய் கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிருவாருங்க. யார் தான் இந்த நகையை எடுத்தாங்கன்ட்டு அவருக்கு தெரிய வந்துடும். அது வரையும் மீண்டும் ஆவலுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.